நடிகரும் தாவேகா வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜயிடம் இருந்து விவாகரத்து கோரி செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் அவரது மனைவி மனு தாக்கல் செஞ்சிருக்காரு. நடிகர் விஜய்க்கு நடிகை ஒருவருடன் தொடர்பு இருப்பதாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டுகளை சுமத்தியிருந்தார் சங்கீதா. இதற்கு ரஜினியோ இது தவறு, விஜய் செய்வது தவறு என தற்போது சோசியல் மீடியாவில் வைரலான ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. அதாவது தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வலம் வருபவர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் கட்சி துவங்கி அரசியலில் குதிச்சிருக்காரு. இதனை அடுத்து வரும் சட்டப்பேரவை தேர்தலில் அவருடைய தாவேகா கட்சி போட்டியிட இருக்கு. இதற்காக பணிகளில் அவர் ஈடுபட்டு வரும் நிலையில செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விஜயிடம் இருந்து விவாகரத்து கோரி அவரின் மனைவி சங்கீதா மனு தாக்கல் செய்துள்ளார். லண்டன் வாழ் தமிழ் பெண்மணியான சங்கீதா விஜயின் தீவிர ரசிகையாக இருந்தார். பூவே உனக்காக படத்தை பார்த்துவிட்டு அவரை நேரில் பார்த்து பாராட்டுவதற்கு சென்னை வந்தார். அதன் பின்னர் இருவரும் குடும்பத்தினர் சம்மதத்துடன் கடந்த ஆகஸ்ட் 25, 1999 திருமணம் செய்து கொண்டனர். இந்த தம்பதியினருக்கு ஒரு மகன் மகள் உள்ளனர். இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக விஜய் சங்கீதா இருவரும் ஒன்றாக இல்லை என தகவல்கள் பரவியது. ஆனால் இவையெல்லாம் வதந்தி என விஜயின் ரசிகர்கள் தொடர்ச்சியாக கூறி வந்தாங்க. இந்நிலையில் தற்போது சங்கீதா விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்துள்ளது பரபரப்பினை ஏற்படுத்தியிருக்கு. சங்கீதா தாக்கல் செய்துள்ள மனுவில் விஜய்க்கு திருமணத்தை மீறிய உறவுல இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் கடந்த 2021 நடிகை ஒருவருடன் திருமணத்தை மீறிய உறவுல விஜய் இருப்பது தெரிய வந்து மன உளைச்சல் அடைந்த நான் இந்த விஷயம் அறிந்து கண்டித்த பிறகும் அவர் உறவை தொடர்ந்தார். இதனால் மனதளவில் பெரிதும் பாதிக்கப்பட்டேன். இது துரோகம் மற்றும் திருமணத்தின் மீதான நம்பிக்கையை மீறுவதற்கு சமம். நான் தட்டி கேட்டதால் வீட்டில் எனக்கான உரிமைகளை நிறுத்தி கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தினார். இவ்வாறு சங்கீதா தாக்கல் செய்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதோடு இதனால் நெருக்கடிகள் ஏற்பட்டால் நடிகைக்கும் விஜய்க்குமான உறவு சம்பந்தமான ஆதாரங்களை சமர்ப்பிப்பேன் எனவும் பரபரப்பு குற்றச்சாட்டுகளை சுமத்தியிருக்காரு சங்கீதா. அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த் என்ன ட்வீட் போட்டிருக்காருன்னா, விஜய் செய்தது தவறு. ஒரு கட்சியை ஆரம்பித்து இவ்வளவு பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய விஜய் தனது வீட்டையே இவ்வாறு காப்பாற்ற முடியவில்லை என்றால் நாட்டு மக்களுக்கு என்ன செய்வார்? தொடர்ந்து விஜய் இந்த விஷயத்தில் ஒரு சுமூகமான முடிவை எடுத்தாக வேண்டும். ஒன்று சங்கீதாவுடன் சேர்ந்து வாழ வேண்டும். தனது திருமண உறவை மீறிய ஒரு உறவை கட் செய்ய வேண்டும். மேலும் அரசியலில் சாணக்கியத்தனம் தேவை. தொடர்ந்து இது போன்ற பல விஷயங்கள் ஏற்படலாம். அனைத்தையும் சுமூகமாக முடிக்கும் செயலில் விஜய் ஈடுபட வேண்டும் என ரஜினி கூறியிருக்கிறார்.